எழுச்சி தமிழர் என்ன சமூகத்தை சார்ந்தவர்னு உங்களுக்கு தெரியும். ராஜா என்ன சமூகத்தை சார்ந்ததுன்னு தெரியும். அப்போ 2 பேருமே ஒரே சமூகம் தான். அப்போ நீ என்ன செய்யணும், வெளியில் பேசும்போது இன்றைக்கி வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு மட்டுமல்ல சிறுபான்மை மக்களும் பெரிய தலைவராக வரவேற்கிறாங்க. அதாவது இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகளில் நான் 6 சீட்டு வாங்கி அதில் 1 சீட்டு வந்து இஸ்லாமியருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனூர் ஷானவாஸ் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் SS பாலாஜி வன்னியராக இருக்கிறார். அப்போ இந்த கட்சி வந்து எப்படிப்பட்ட கட்சினா ஜனநாயக கட்சி. எல்லாரும் வர்றாங்க, எல்லா சமூகத்தை சார்ந்தவங்க வர்றாங்க. அப்போ அதை நீ பாராட்டி பேசியிருந்தால் உனக்கு சிறப்பு. இல்லை பாராட்டி பேசவில்லை என்றால் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். இப்போ நீங்களே வந்து கேள்வி கேட்கும்போதே அவர் லூஸ் டாக் விடுவார், லூசுத்தனமாக பேசுவார் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதில் கேள்வியிலேயே அடங்கி இருக்குது. அது வந்து நீங்கள் திட்டமிட்டு பேசலை, யதார்த்தமாக அப்படி தான் இருக்குது. அந்த லூசுத்தனமாக பேசுகிறத மத்தால பேசலாம். ஆனால் நீங்கள் எழுச்சி தமிழரை பேசுனீங்கன்னா நீ கூட்டணியில் இருந்தாலும் தொண்டர்கள் இப்போ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறான்ல அங்கங்கே உன் தொகுதி குண்டத்திலே போய் பண்ணிட்டாங்க. அது உனக்கு கேவலமான ஒரு செயல் தானே.